நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு. நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திபுதிபுவென ஓடி வந்து இளைஞரை கல்லால் அடித்தே கொலை செய்த இருவர். கொலையை நேரில் கண்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போலீஸ். நீண்ட நாட்களாக இருந்த முன்பகையே கொலைக்கு காரணம் என விசாரணையில் அம்பலம். இளைஞரை கொடூரமாக தாக்கி கொலை செய்தவர்கள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? பாலாஜி நகர் பகுதியில் உள்ள முட்புதருக்குள்ள உட்கார்ந்து பிரவீன்குமார் மற்றும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லோரும் மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திபுதிபுன்னு அங்க ஓடி வந்த 2 பேரு பிரவீன்குமாரை போட்டு சர்றமாரியா அடிச்சிருக்காங்க. கீழே கிடந்த கல்லை எடுத்தும் பிரவீன்குமாரோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த பிரவீன்குமார் ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டார். இதை பார்த்த அங்கிருந்த பிரவீனோட நண்பர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து பிரவீன்குமாரை யாரு கொன்னது, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு அங்கிருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலையாளிகள் யாரு, கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. கோவையில் உள்ள கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணனுக்கும் மது போதையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. 2024ஆம் ஆண்டு செல்வபுரம் பகுதியில விநாயகர் சதுர்த்தி விழா ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப தங்களோட ஏரியாவில் விநாயகர் சிலை வைக்கிறது தொடர்பா பிரவீனுக்கும் கோகுலகிருஷ்ணனுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 பேருக்கும் இடையில முன்பகை இருந்ததால இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக இருக்கு. இந்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்திக்கான விழா ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு கோகுலகிருஷ்ணன். அப்போ மது போதையில அங்க போன பிரவீன் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து அவரை சர்றமாரியா வெட்டி கொண்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பிரவீனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கோகுலகிருஷ்ணன் உயிரிழந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவரோட நண்பர்களான கண்ணன், மனோஜ் ஆகிய 2 பேரும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அடுத்து அவரோட சடலத்துக்கு முன்னாடி நின்று கொலைக்கு காரணமான பிரவீனை கண்டிப்பா பழிக்கு பழி வாங்கியே தீர்வோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில கோகுலகிருஷ்ணன் கொலை வழக்குல சிறையில இருந்த பிரவீன் வெயில்ல வெளியில வந்திருக்காரு. அடுத்து சொந்த ஊர்ல இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்ச பிரவீன் நேரா பெங்களூருவுக்கு போய் அங்குள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப சொந்த ஊருக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்காரு பிரவீன். ஆனா பிரவீன் சொந்த ஊருக்கு வந்து போற விஷயம் கோகுலகிருஷ்ணனோட ஆதரவாளர்களுக்கு தெரியல. இதுக்கிடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரவீன் லீவுக்காக சொந்த ஊருக்கு திரும்பி கொஞ்ச நாட்கள் அங்கேயே இருந்திருக்காரு. பிரவீன் சொந்த ஊருக்கு வந்த விஷயம் கண்ணனுக்கும் மனோஜுக்கும் தெரிய வந்திருக்கு. இதனால பிரவீனோட நடமாட்டத்தை கண்காணிக்க ஆரம்பிச்ச அந்த 2 பேரும் பிரவீன் எங்கெங்க தனியா போறான், எப்பெல்லாம் அவன் கூட ஆளுங்க இருக்காங்க, எப்பெல்லாம் அவன் தனியா இருக்கான்னு அவரோட நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பாலாஜி நகர்ல உள்ள முட்புதர்ல உட்கார்ந்து பிரவீன் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு. புல் போதையில தள்ளாடினபடி இருந்திருக்காரு பிரவீன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கண்ணனும் மனோஜும் நேரா சம்பவ இடத்துக்கு போய் கையில கிடைச்ச கற்களை எடுத்து பிரவீனோட தலையில கொடூரமா அடிச்சிருக்காங்க. பிரவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பிரவீனோட நண்பர்கள் மூலமா கண்ணன், மனோஜ் தான் கொலையாளிகள்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவா இருக்கிற 2 பேரையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. வீட்டில் அமர்ந்திருந்த இளைஞருக்கு வந்த செல்போன் அழைப்பு. செல்போனில் பேசி முடித்த மறு நிமிடமே அவசரமாக புறப்பட்டு சென்ற இளைஞர் தெருவில் நடந்து சென்ற போது நடந்த பயங்கரம். கண்ணிமைக்கும் நேரத்தில் சுத்து போட்டு கத்தியால் குத்தி கொன்ற கும்பல். உயிருக்குயிரான நண்பனை இளைஞரின் உயிரை காவு வாங்கியது ஏன்? பின்னணி என்ன?
ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு நைட்டு 11 மணிக்கு வெளியே போன இளைஞரை ஒரு கும்பல் சுத்து போட்டு கத்தியால குத்தி கொன்ன சம்பவம் அந்த கிராமத்தையே பதற வச்சிருக்கு. கிருஷ்ணகிரி ஒசூர் பக்கத்துல உள்ள குந்துமாரணப்பள்ளி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் 31 வயசான குரு பிரசாத். ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்த குரு பிரசாதும் மேற்கலகவனூர் கிராமத்தை சேர்ந்த பாபுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தப்ப குரு பிரசாதுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த போனை அட்டன் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் அவசரமா கூப்பிடுறான், வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு குரு பிரசாத். நைட்டு 11 மணிக்கு மேல ஃபோன் பண்ணி கூப்பிட்ட நண்பன் கூட பேசிட்டே ஏரியாவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப தூரத்துல இருந்து யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டிருக்கு. யாரு என்னன்னு திரும்பி பார்த்தப்ப 2 வீலர்ல 2 பேர் கையை காட்டிட்டே குரு பிரசாத நோக்கி வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் குரு பிரசாத் கிட்ட வந்ததும் ஆவேசமா கையை நீட்டி ஏதோ பேசி இருக்காங்க. பதிலுக்கு குரு பிரசாதும் அவங்க கிட்ட கோபமா ஏதோ பேசி இருக்கார். பேசிட்டு இருந்தப்பவே அந்த 2 பேர்ல ஒருத்தன் திடீர்னு குரு பிரசாத பிடிச்சு கீழே தள்ளிட்டு அவர் மேலே ஏறி உட்கார்ந்து சர்றமாரியா அடிச்சிருக்கான். அடுத்த நொடியே இருசக்கர வாகனம் கிட்ட நின்னுட்டு இருந்தவனும் குரு பிரசாத் கூட இருந்த நண்பனும் சேர்ந்து அவரை கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அதோட தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த கும்பல் குரு பிரசாத சர்றமாரியா குத்தி இருக்காங்க. எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்ச குரு பிரசாத் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காரு. ஆனா எங்கேயும் ஓட விடாம 4 பக்கமும் சுத்து போட்ட கும்பல் அவரை விரட்டி விரட்டி குத்தி கொன்னு இருக்காங்க. குரு பிரசாதோட கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் அந்த கும்பல் விடாம பலமுறை ஆக்ரோஷமா குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் குரு பிரசாதோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில குரு பிரசாதுக்கும் அவரோட நண்பனான பாபுவுக்கும் இடையில ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையால கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட ரோட்ல வச்சு பாபுவுக்கும் குரு பிரசாதுக்கும் இடையே பயங்கர சண்டை வந்திருக்கு. அப்போ கூடிய சீக்கிரம் உன் கதையை முடிச்சிடுறேன்னு குரு பிரசாத் பாபுவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா சொல்லப்படுது. குரு பிரசாத் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு நினைச்சு பாபு தான் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து குரு பிரசாத கத்தியால குத்தி கொன்னதா கிடைச்ச தகவல் அடிப்படையில தலைமறைவா இருக்கிற பாபுவை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. பாபுவையும் கொலைக்கு உடந்தையா இருந்த 2 பேரையும் பிடிச்சாதான் முழு விவரம் தெரிய வரும்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. மீன் காய வைக்கும் இடத்தில் பாதி அழுகிய நிலையில் கிடந்த தனியார் ஊழியரின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிய போலீஸ். கழுத்தில் காயங்கள் இருந்ததாக வெளியான ரிப்போர்ட். மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்து கஸ்டடியில் எடுத்த போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல். தனியார் ஊழியர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 2025 மகன் நாகராஜுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அவருடைய அப்பா. அப்போ நாகராஜுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால அவர் மருமகள் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. உடனடியா ஃபோன் எடுத்த ரம்யா கிட்ட நாகராஜ் என்ன பண்றான், அவன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உங்க மகன் 1 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க ரம்யா. அதுக்கு மாமனார் நீ எதுக்கு இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரம்யா நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனதால உங்க மகன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன், அதனால இதை யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மகனை காணோம்னு தந்தை புகார் அளித்திருக்காரு. உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. நாகராஜ் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுலயும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல கணவன் காணாம போனது தொடர்பா
முகத்துல எந்த ஒரு சோகமும் இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ரம்யா. இதனால ரம்யா மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அவங்களுடைய நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல திம்மாபுரம் பகுதியில இருந்து போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்போ எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார் இங்க பாதி அழுகுன நிலையில சடலம் ஒண்ணு கிடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் உடனடியா அங்க போய் விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் உயிரிழந்து கிடந்தது நாகராஜ்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் முதல்ல ரம்யாவை தான் தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க செல்போன் கால் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல வசந்தராவுங்கிற இளைஞர் கூட ரம்யா அதிகமா போன் பேசிக்கிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நாகராஜ் கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால ரம்யா கிட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. ஆந்திராவுல உள்ள கரிவிட்டி பகுதியை சேர்ந்த நாகராஜ் ரம்யா தம்பதிக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நாகராஜ் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. நாகராஜும் அவருடைய கம்பெனில வேலை பார்க்கிற வசந்தராவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இதனால அவர்கிட்ட நாகராஜ் கடன் வாங்கி இருந்ததா சொல்லப்படுது. அதே போல வசந்தராவும் அடிக்கடி நாகராஜோட வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்போ வசந்தராவுக்கும் ரம்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டு அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்கிறாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே இந்த விஷயம் நாகராஜுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மனைவியை போட்டு சரமாரியா தாக்குன நாகராஜ், நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு பார்க்காம நீ இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தன்னா குடும்பத்துடைய மானமே போயிரும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ரம்யா திருந்துற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வசந்தராவுக்கு போன் பண்ண ரம்யா, நம்ம கள்ளக்காதல் விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உயிரோட அவர் இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா இருக்க முடியாது, அதனால அவரை கொலை பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படியே தன்னுடைய நண்பர்களுக்கு 50,000 ரூபாயை கொடுத்த வசந்தராவ் கொலைக்காக ஸ்கெட்சையும் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நாகராஜுடைய வீட்டுக்கு போன வசந்தராவ் அவரை திம்மாபுரம் பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த கூலிப்படை குரூப் நாகராஜ சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அதை அடுத்து சடலத்தை அங்க இருக்கிற ஒரு மீன்கள் காய வைக்கிற இடத்துல தூக்கி வீசிட்டாங்க. ஏன்னா அங்கதான் துர்நாற்றம் அதிகமா வீசும். போலீஸால சடலத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு அங்க வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரம்யா வீட்டையும் காலி பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வேற பகுதிக்கு போயிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாகவும் ரம்யாவுடைய நடவடிக்கை மூலமாகவும் உண்மையை கண்டுபிடிச்ச போலீஸ் வசந்தராவ், ரம்யா, அவருடைய நண்பர்கள்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சுட்டாங்க. காட்டு பகுதியில் தலையில்லாமல் கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ் மனைவியின் செல்போனை ஆய்வு செய்ததில் காத்திருந்த அதிர்ச்சி. அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். இளைஞர் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? பின்னணி என்ன? அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க தலையில்லாம இளைஞர் ஒருத்தரோட சடலம் கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடலை மீட்டு உயிரிழந்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில இறங்குனாங்க. முதல்ல உயிரிழந்தவரோட சட்டை பாக்கெட்ல இருந்த கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது சுபோத்குமார் சிங்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து அதுல இருந்த அட்ரஸ வச்சு நேரா சுபாத்குமாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்போ போலீஸ பார்த்த உடனே அர்ச்சனாவுக்கு உடம்பு ஃபுல்லா வெறுத்திருக்கு. அது குறித்து போலீஸ் அர்ச்சனா கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல அவங்களோட போனை எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த கொலையில உள்ள எல்லா உண்மைகளும் ஒண்ணா வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. பீகார்ல உள்ள சுயியா பகுதியைச் சேர்ந்த சுபாத்குமார் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். சில வருஷங்களுக்கு முன்னாடி இவருக்கு அர்ச்சனா குமாரிங்கிற பெண் கூட கல்யாணமாகி இருக்கு.
கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள் வர சந்தோஷமா இருந்த இந்த தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதுக்கெல்லாம் இந்த தம்பதி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அர்ச்சனாவுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞர் மனோஜுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இளைஞரை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற அர்ச்சனா அவரோட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இதுக்கடையில மனைவி அர்ச்சனாவோட நடவடிக்கையில சுபோத்குமாருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு நேரத்துல அர்ச்சனா அந்த இளைஞர் கூட போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து கோபமான சுபோத் இந்த நேரத்துல யார் கூட பேசிட்டு இருக்கன்னு கேள்வி கேட்டு அர்ச்சனா கிட்ட இருந்து போனை பிடுங்கி எதிர்முனையில பேசின மனோஜை திட்டி இருக்கார். அதே மாதிரி அர்ச்சனாவையும் சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு சுபோத்குமார். கணவனோட நடவடிக்கையை பார்த்து கோபமான அர்ச்சனா சுபோத் உயிரோட இருக்கிற வரை காதலன் கூட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சு காதலன் கூட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கொலை திட்டத்துல மனோஜ் யாதவ் தன்னோட நண்பர் ஒருத்தரை உடன் சேர்த்துக்கிட்டார். சம்பவத்தன்னைக்கு நைட்டு சுபோத்குமார் வீட்டுல தூங்கிட்டு இருந்தார். அப்போ தன்னோட காதலன் மனோஜுக்கு போன் பண்ண அர்ச்சனா அவரையும் நண்பரையும் வீட்டுக்கு வர வச்சு சுபோத்குமாரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் சுபோத்குமாரை பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போன அந்த நபர்கள் மறைச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு அவரோட கழுத்தை அறுத்திருக்காங்க. அடுத்து தலைய துண்டா அறுத்து எடுத்த அந்த கொலையாளிகள் போலீஸ சுத்தல்ல விட சடலத்தை அங்கேயே போட்டுட்டு தலைய வேற ஒரு பகுதியில வீசிட்டு தப்பிச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அர்ச்சனா குமாரி அவரோட கள்ளக்காதலன் உள்ளிட்ட 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுமி மாயம். மகளை பல இடங்களில் தேடி அலைந்த உறவினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உடலில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த மகளை பார்த்து கதறிய பெற்றோர். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சிறுமியை வன்கொடுமை செய்த கொடூரம். வக்ரபுத்தி கொண்ட பக்கத்து வீட்டுக்காரனை கைது செய்ததா போலீஸ்? நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 6 வயது சிறுமியை காணமேன்னு பெத்தவங்க பதறி போயிருக்காங்க. பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு சுத்தி முத்தி உள்ள எல்லா இடத்துலையும் தேடியும் சிறுமி கிடைக்கவே இல்லை. அடுத்த முயற்சியா நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உறவினர்களும் போலீஸும் விடிய விடிய சிறுமியை தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசியில அங்க உள்ள ஒரு வடிகால்ல ஒரு சிறுமி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா அங்க போய் பார்த்தா உயிரிழந்து கிடக்கிறது காணாம போன அந்த சிறுமின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் சிறுமி கொடூரமான முறையில கிடந்திருக்காங்க. சிறுமியோட உடம்புல அங்கங்க இரத்த காயமும் இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து பதறிப்போன சிறுமியோட தந்தையும் போலீஸ்காரங்களும் வேக வேகமா அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா சிறுமியை பரிசோதனை பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதோட சிறுமியை அடிச்சு துன்புறுத்தி வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. ஏராளமான மக்கள் குடியிருக்கிற ஏரியாவில் சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க துடிக்க கொன்னு உடலை வடிகால்ல வீசுனது யாருங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. சிறுமி இறந்து கிடந்த வீட்டுல சுமார் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் குடியிருந்துட்டு வர்றதாகவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு குடி வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த வீட்டுக்கு குடி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுங்கிறதால அந்த நபரை பத்தின எந்த விவரமும் யாருக்குமே தெரியல. அதே நேரத்துல அவன் பேரு யூசுப் மீர்னு அவன் மேல ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால அவன் மேல சிறுமியோட அப்பாவுக்கு சந்தேகம் வரவே போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. கர்நாடக மாநிலம் பெங்களூருல உள்ள ஒயிட்ஃபீல்டு பகுதியில தான் 6 வயசு சிறுமி தன்னோட பெற்றோர் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேற்கு வங்கத்தை சேர்ந்த அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பிழைப்புக்காக பெங்களூருவுக்கு வந்திருக்காங்க. சிறுமியோட அப்பா அதே ஏரியாவில் உள்ள தனியார் கம்பெனில ஹெல்பர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்தப்ப கூட 6 வயசு மகள் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. அதோட யூசுப் மீரும் அந்த வழியா சுத்திட்டு இருந்ததை கவனிச்ச சிறுமியோட அப்பா பெருசா கண்டுக்காம விட்டு இருக்காரு.
இந்த சூழல்ல தான் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற காலி இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி அங்க போனதும் சிறுமியோட வாயை பொத்தி கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம சிறுமிய அப்படியே விட்டா வெளியில போய் சொல்லிடும்னு நினைச்சு சிறுமிய கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சிருக்கான் யூசுப் மீர். ஆனா அப்பவும் உயிர் போகலங்கிறதால சிறுமியோட கழுத்தை பின்பக்கமா நின்னு பிடிச்சு தரையில உள்ள கற்கள் மேல ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல அதிகப்படியா ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க அந்த சிறுமி. அதுக்கப்புறம் அங்க இருந்து புறப்பட்ட யூசுப் மீர் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் வீட்டுல போய் இருந்திருக்கான். சிறுமியோட அப்பா கொடுத்த புகாரை வச்சு அந்த யூசுப் மீரை பிடிச்சு விசாரிச்சதுல சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணது தான் எல்லா உண்மைகளையும் சொல்லி இருக்கான். அடுத்து யூசுப் மீர் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண காவல்துறையினர் அவனை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. தனது தந்தையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த பெண் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் திடீரென குறுக்கே புகுந்த இளைஞர் தந்தையின் கண்ணெதிரிலேயே பெண்ணை சரமாரியாக தாக்கி கொன்ற கொடூரன். 3 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணை அடித்து கொலை செய்த கொடூரன் யார்? பின்னணி என்ன? தன்னோட அப்பா கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெண். அப்ப திடீர்னு குறுக்க புகுந்த ஒரு இளைஞன் கையில வச்சிருந்த பயங்கர ஆயுதத்தால அந்த பொண்ணை சரமாரியா தாக்கி இருக்கான். அதுல அவங்களுக்கு தலைப்பகுதியில இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்துட்டாங்க. பெத்த மகள் தன் கண் எதிரிலேயே துடிதுடிச்சு உயிரிழந்ததை பார்த்து இளம்பெண்ணோட தந்தை தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சு கதறி அழுதிருக்கார். இளம்பெண்ண ஆயுதத்தால அடிச்சு கொலை பண்ண கொடூரன் தப்பி ஓடாம அசால்ட்டா நடந்து போய் நேரா அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கான். அவன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் அவன் யாரு, அந்த பொண்ணு யாரு, இந்த கொலை ஏன் நடந்துச்சுங்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரை சேர்ந்தவங்க கோமல். இவங்களுக்கு கல்யாணமாகி 3 பிள்ளைகள் இருக்காங்க. கணவன் குழந்தைகள்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த கோமலுக்கு கடந்த சில தினங்களா கஜேந்திராங்கிறவனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. கடந்த 13 வருஷங்களுக்கு முன்னாடி கோமலோட அப்பா தன்னோட மகளுக்கு வரன் பார்த்திருக்கார். அந்த சமயத்துல அறிமுகமானவன் தான் இந்த கஜேந்திரா. இவன் கூட தான் கோமலுக்கு முதல் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சில நாட்களிலேயே கஜேந்திராவோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கஞ்சா போதைக்கு அடிமையான கஜேந்திரா போதையில பெத்தவங்களை அடிச்சு சித்திரவதை பண்ண விஷயம் கோமலோட பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. மகனுக்கு போதை பழக்கம் இருக்கிறத சொல்லாம ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்கார். ஆனா கஜேந்திரா கோமல் வீட்டுக்கு போய் தன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இருக்கான். இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச கோமலோட அப்பா 2014 நல்ல பையனா பார்த்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் கோமலோட வெளிக்கு வராம இருந்த கஜேந்திரா பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கோமலும் கஜேந்திராவும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சில நாட்களிலேயே நெருங்கி பழகி இருக்காங்க. அந்த புகைப்படங்களை வச்சு அவங்கள மிரட்டின கஜேந்திரா, உன் புருஷனையும் குழந்தைகளையும் விட்டுட்டு என் கூட வந்துரு, இல்லனா புகைப்படங்களை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு மிரட்டி இருக்கான். ஆனா அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காத கோமல் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரமடைஞ்ச கஜேந்திரா, என்கிட்டே திமிரா பேசுறியா, உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்கான். அவன் போதையில பேசுறான்னு நினைச்சு கோமல் அதை பெருசா கண்டுக்கல. கோமல் எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள காலி இடத்துல மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே கோமல் அவங்க அப்பா கூட பைக்ல கடைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அதை கவனிச்ச கஜேந்திரா இன்னொரு பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் ராஜகேதா பைபாஸ்ல வச்சு கோமல் அப்பா ஓட்டுன பைக்கை வழிமறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கான். கூட தன்னோட நண்பனையும் கூட்டிட்டு போனவன் திடீர்னு கையில வச்சிருந்த ஆயுதங்களால கோமலை சரமாரியா தாக்கி இருக்கான். அதுல நிலை குலைஞ்ச கோமல் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோமலை கொலை செஞ்ச ஆயுதத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன கஜேந்திரா நடந்த எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருக்கான். அடுத்து அவன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க.
ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு.